6வது எங்களையும் சேர்த்து விட்டாங்க. என்னையும் எங்கள் அத்தை பொண்ணையும் 6வது சேர்த்து விட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். இப்போ எங்கள் சித்தப்பா வீடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தமாலாம் ஒன்றும் கொடுக்கல. அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அந்த வீடு சொந்தம், ஒரு வீடு. மற்ற எல்லாருமே வந்து சும்மா அண்ணன் தம்பிங்க சும்மா இருந்துட்டு போகட்டும், கொஞ்சம் நாளைக்கு வாடகை இல்லாத கஷ்டப்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீடு விட்டுருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரு வீடு கொடுக்கவே இல்லை. அவரை மட்டும் ஏன்னா வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எப்போ பாரு வம்புழுத்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாரா, அதனால் அப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால் அவங்க வாடகை விட்டு போயிட்டாங்க. அப்பா எங்களை வந்து பள்ளியோட சேர்த்து விட்டாங்களா. அப்புறம் வந்து வீடு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது, வருமானத்துக்கு ஒன்றும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா போய் என்ன பண்ணாங்க, வீட்டு வேலை போய் கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கே போய் ஐயர் வீடுங்களாம் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு, வாசல் பெருக்கிறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் 5 வீட்லேயுமே பார்த்தாங்க அம்மா. அம்மாவும் அத்தையுமே கூட, அத்தையும் வந்தாங்க வேலைக்கு. 2 பேருமே போவாங்க. அதே மாதிரி அவங்க வேலை முடிஞ்சால் சீக்கிரம் வந்துடுவாங்க, இவங்க வேலை முடிஞ்சால் சீக்கிரம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி